ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்புடுதா மீடியா. நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜீனியஸ் செல்வராகவனோட மயக்கம் என்ன. மயக்கம் என்ன வந்து செல்வராகவனோட மாஸ்டர் பீஸ். இதில் வந்து நீ பார்த்தா மயக்கம் என்ன ஃபாலோவர் ஆர்ட்னு இருக்கும். ஓகே, இந்த படத்தோட மெயின் கான்டெஸ்டே என்னன்னா, ஒருத்தனுக்கு பிடிச்சதை அவன் லைஃப்பில் பண்ணுறான். அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு கனெக்டே ஆகும். ஒரு நார்மலாக ஒருத்தவங்க பார்க்குறப்போ என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கான், என்ன ஒரு அவார்டு வாங்குறான், அதான படம். ஒரு அவார்டு வாங்குறது 2.5 மணி நேரம் படமாக காமிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, ஒரு அவார்டு வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அதாவது கார்த்திக் சுவாமிநாதன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான்றது தான் இந்த படம். ஒரு லைஃப்ன்றது நம்ம நேற்று புதுப்பட்ட பேசுகிறப்ப கூட அப் அண்ட் டவுன் இருக்குன்றது. இந்த படமும் அதே மாதிரி தான். ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கிற ஒரு விஷயத்தில் அவன் கொலாப்ஸ் ஆகிட்டானா, அவனால் அது வந்து மீண்டு வர்றதுக்கு எத்தனை பேரோட ஹெல்ப் தேவைப்படுதுன்றது தான் இந்த மயக்கம் என்ன. படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து படத்தோட கான்டெஸ்ட் என்னன்றது சொல்லிட்டாங்க. என் பேர் வந்து கார்த்திக் சுவாமிநாதன், என்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை ஜீனியஸ்ன்னு கூப்பிடுவாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷனாக ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, நார்மலாக வந்து அவன் லைஃப்பில் போராடுறத மட்டும் காமிச்சிருந்தாருன்னா அது அவ்வளோ ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாமல் போயிடுன்றதால தான் இந்த அவன் ஃப்ரெண்டோட லவ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போது நான் வந்து MBA படிச்சிருக்கேன், நான் ஒரு MBA கிராஜுவேட்டட். எனக்கு ஏன் வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும், இந்த யூடியூப் வீடியோக்காக நான் ஏன் பேசணும், எனக்கு ஏன் டேரக்டர் ஆகணுன்ற ஆசை வரணும், இவ்வளோ கேள்வி இருக்குல்ல. நான் படித்த படிப்பு வேற, நான் இங்கே பண்ணிட்டு இருக்கிறது வேற இல்லை. ஆனால் என்னன்னா, இதுதான் ஃபாலோவர் ஆர்ட். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, எண்ட் ஆஃப் த டேல நான் ஜெயிக்கிறேன் தோக்குறேன்றது நெக்ஸ்டா வச்சுக்கோ. அதுதான் வந்து இந்த கார்த்திக் சுவாமிநாதனோட மெயின் கோரே. எண்ட் ஆஃப் த டேல எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன்னா, எனக்கு பிடிச்சது இது ஒரு டைலாக் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். வாழ்க்கையில நமக்கு பிடிச்சதை பண்ணணுங்க, இல்லைன்னா செத்துடணும் அப்படின்னு ஒரு டைலாக் வருதுல, அதெல்லாம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு ஆர்ட் ஃபார்மா ஒரு விஷயத்தை தேடுறாங்க பார்த்தியா, அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் வந்து இந்த படம் ரொம்பவுமே கனெக்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து இன்னுமே ரொம்ப கனெக்ட் ஆகும், ரொம்ப அழுவ வைக்கும், ரொம்ப சிரிக்க வைக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்கும். இதில் ஒரு சில லவ் இருக்கும். எவ்வளோ இருந்தாலும் இந்த கடைசியில் அந்த கார்த்திக் சுவாமிநாதன் அவார்டு வாங்குறப்போ நம்ம எல்லாருமே வாங்கின ஒரு ஃபீல் தான் வரும். என்னைக்காவது நைட்டில் 2 மணிக்கு 1000 கதைகளோட நீ தூங்காமல் இருந்திருக்கியா? உன் கண்ணை நீ மூடுவ, நீ யோசிக்கிற கதையோ, நீ உன்னோட திங்கிங்கோ, உன்னோட கிரியேட்டிவிட்டியோ வந்து உன் தூக்கத்தை கெடுத்துருக்கா, டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா? டிஸ்டர்ப் பண்ணுனா உனக்கு வந்து கார்த்திக் சுவாமிநாதன் பிடிக்கும். நம்ம புதுப்பேட்டை வீடியோவில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி செல்வராகவன் அவர் வந்து இந்த பியூட்டிஃபுல் மைண்ட் படத்தை ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்காரு. மயக்கம் என்ன படத்தை நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். புதுப்பேட்டை வீடியோ பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பார்த்துருங்க. நாங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ மயக்கம் என்ன படம் எங்க பியூட்டிஃபுல் மைண்டோட ஒத்து போகுதுன்னா, பியூட்டிஃபுல் மைண்ட் படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அந்த படம் வந்து ஜான் நேஷ்னு ஒருத்தரோட லைஃப் தான். ஜான் நேஷ்ன்றது யாருன்னா, 1950 பீரியட்ல எயின்ஸ்டீனுக்கு ஈக்குவலான ஒரு பிரெயினோட டேலண்டா இருந்தவர் தான் வந்து இந்த ஜான் நேஷ். அந்த பியூட்டிஃபுல் மைண்ட்ல அவரோட பயோகிராஃபி தான் படமா எடுத்திருப்பாங்க. அவர் இந்த யூனிவர்சிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க பண்ண தியரி, இப்போ எயின்ஸ்டீன் பண்ணதோ, ஆடம் ஸ்மித், இந்த மாதிரி இவங்களோட தியரியை கொடுத்து இதுல எதுனா கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்போ ஜான் நேஷ் அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் வந்து அடுத்தவங்களோட தியரியில நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் எனக்குன்னு ஒரு தியரி கிரியேட் பண்ணி நான் அதில் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இந்த மயக்கம் என்ன படம் பியூட்டிஃபுல் மைண்டோட எங்கே ஒத்து போகுதுன்னா, மயக்கம் என்ன படத்தில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒன்று வரும். என்னன்னா, யாமினி வந்து வெளியே வந்து பார்க்குறப்போ கார்த்திக், அதாவது தனுஷ் கேரக்டர் வந்து வெளியே வந்து மரத்துக்கிட்ட உட்காந்து தனியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு பிரம்மையில பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இது இல்லாமல் இந்த கிளைமேக்ஸில் அவார்டு வாங்குறாருல கார்த்திக் சுவாமிநாதன், அந்த சீன் லிட்ரலாக அப்படியே பியூட்டிஃபுல் மைண்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். ஏன்னா அது லாஸ்ட்ல ஒரு டைலாக் வரும், யாமினி இது எல்லாமே அவளுக்கு தான் பேசுகிறோம். அந்த டைலாக் முதற்கொண்டு பியூட்டிஃபுல் மைண்ட்லேருந்து தான் எடுத்தது. ஏன் நம்ம வந்து ஜான் நேஷை தேடணும், ஏன் ஜான் நேஷ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அவரோட ஒரு விஷயம் ஆடம் ஸ்மித் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வேணும்னா எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து அவங்கவுங்க தனித்தனியாக உழைச்சாதான் ஒரு குரூப்போட பெஸ்ட் ரிசல்ட் வரன்றார். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன் சரியா, எனக்கா என்னோட பெஸ்ட்டை காமிக்கணும், நான் பேசுகிறேன், உன்னோட பெஸ்ட்டை காமிக்கணும், நீ உன் லைஃப்பில் இது பண்ணுற. இப்போ பிகைனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டு கேமராவில் காட்டணும்னு ஒரு லைட்டிங் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு, அவங்கவுங்க இண்டிவிஜுவலிட்டியாக பெஸ்ட்டாக இருந்தால் தான் ஒரு குரூப் ரிசல்ட் கரெக்டாக வரும்னாரு. அப்போது ஜான் நேஷ் என்ன சொன்னார்னா, இல்லை ஆடம் ஸ்மித் சொன்னது தப்பு, கவர்னிங் டைனமிக் ஆடம் ஸ்மித் வாஸ் ராங் அப்படின்னு ஒரு டைலாக் வரும். இப்போது ஜான் நேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ரிசல்ட், ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வரணும்னா எல்லாரும் தனித்தனியாக வேலை செய்கிறது முக்கியம்தான். ஆனால்
எல்லாரும் தனித்தனியா அவங்களுக்குன்னு வேலை செஞ்சாலும் இது ஒரு டீம்னு நினைச்சு வேலை செஞ்சாதான் அந்த பெஸ்ட் ரிசல்ட் வரும் அப்படின்ற. இப்போ நம்ம அம்புட்டுதா மீடியான்னு இருக்கு. இப்போ அம்புட்டுதா மீடியாவில் உட்காந்து நான் என்ன மட்டும் வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னா அது வந்து வளர்ச்சி இல்லைல்ல. இந்த அம்புட்டுதா மீடியான்ற ஒரு மென்டாலிட்டியை வச்சுட்டு ஒர்க் பண்ணாதானே அது ஒரு டீம் ஒர்க் ஆகும் அப்படின்றத ஆடம் ஸ்மித்தோட தியரியே வந்து கரெக்ஷன் பண்ணி ரிவிஷன் பண்ணது ஜான் நேஷ் தான். நீங்கள் பியூட்டிஃபுல் மைண்ட் படம் பார்க்கலன்னா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போது மயக்கம் என்ன படத்துக்கு வருவோம். மயக்கம் என்ன படத்தில் ஏன் வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல் மைண்டுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோன்னா, அந்த படத்தோட கோர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செல்வராகவன் வந்து இங்கேருந்து காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் பியூட்டிஃபுல் மைண்ட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டேரக்டர் ஆகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியே தான் ஆகும். ஏன்னா அந்த படத்தில் பேசின விஷயங்கள் அப்படி அது வந்து ஒரு பயோகிராஃபின்றப்போ இன்னுமே வந்து தாக்கம் அதிகமாக தான் ஆகும். ஜான் நேஷ் நோபல் பிரைஸ் ஹோல்டரு. ஆனால் அவரை அவங்க கூட இருந்தவங்களே வந்து நிறைய பேர் அவரை பைத்தியம்னாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு சில இலியூஷன் கேரக்டர்ஸ்லாம் தெரியும். பியூட்டிஃபுல் மைண்ட் படம் பாருங்களேன் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மயக்கம் என்ன படத்தில் யாமினின்னு ஒரு கேரக்டர் வரும், ஓகேவா? நிறைய பேரோட ட்ரீம் கேரா யாமினி இருக்காங்க, கரெக்டுங்களா? ஏன்னா யாமினி வந்து என்னதான் கார்த்திக் வந்து நமக்கே ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப என்ன இவன் பைத்தியம் மாதிரி பண்ணுறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தோணினாலும் அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம பேசுகிற ஒரு இதுதான். அந்த கேரக்டர் டிசைன் பண்ணது யாரு? செல்வராகவன். அப்போ அவர் என்ன திங்க் பண்ணியிருப்பாருன்னு தான் இங்க வந்து ரொம்ப ஒரு ஏக்கமா இருக்கு. அவர் எப்படி நினைச்சு இந்த கேரக்டரை கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஒரு பிரெக்னன்சி கலையிற சீன் வரும். இதுக்கு முன்னாடி நிறைய பிரெக்னன்சி கலையிற சீன்லாம் இருக்கு. ஆனா இதுல என்னன்னா அவளோட கோபத்தை ஒரு டைலாக்காவோ ஒரு இதுவாகவும் கன்வே பண்ணாமல் ஒரு ஆக்ஷன்லேயே கன்வே பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் அது வந்து டாப் நாச் தான் சொல்லணும். அந்த மாதிரி வந்து யாருமே பண்ண முடியாது. இந்த படத்தில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீன் இருக்குது. என்ன சீன்னா, கார்த்திக் போயிட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன உங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார், கரெக்டாக? அவர் போயிட்டு இது மாதிரி அசிஸ்டண்ட்டு கிட்ட சொன்னேன், அவங்களே எடுக்க முடியல, நீ போயிட்டு ஃபாரஸ்ட்டில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா, அதை பார்த்துட்டு ஒன்று அசிஸ்டண்டாக சேர்த்துக்கணும்னு ரொம்ப கனவுகளோட அந்த கார்த்திக் கேரக்டர் இவர்கிட்ட எப்படின்னா அசிஸ்டண்டாக சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஒரு ஆல்பம் எடுத்து வந்து கொடுப்பாரு. இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணி இவர் எடுத்த மாதிரி போடுவார் பத்தியா. கேரக்டர் பேர் மாதேஷ் கிருஷ்ணசாமி தானே. ஒன்றுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, மயக்கம் என்ன படத்தில் வர கார்த்திக் மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதனா ஒன்று சாதிக்கணும், ஒருத்தரை இவர் தான் என்னோட ரோல் மாடல் சொல்லிட்டு வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மாதேஷ் கிருஷ்ணசாமி வருவாங்க. நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவாங்க, நிறைய பேர் உங்களோட உழைப்பை திருடுவாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் ரொம்ப ஈஸியாக நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர் ஆகணுன்ற ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரியை வெளியே சொல்லி தான் ஆகணும். சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் டேரக்டர் ஆகணும், ஒன்றுமே ஆக முடியாதுல்ல. அந்த மாதிரி எங்கே வேணால் உங்களோட கலை வந்து உங்களோட கஷ்டம் எல்லாமே திருடு போகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட இருந்து திருட முடியாது, உங்களோட டேலண்ட்டு. அது உங்கள் கூடயே தான் இருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவரோட எஃபர்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அவர் திருடி பண்ணாலும் அவர் கார்த்திக்கோட டேலண்ட் இருந்ததால் தான் கடைசியில் அவருக்கு அந்த ப்ரைஸ் கிடச்சிது. நீ கிளைமேக்ஸில் பார்த்தா கூட கார்த்திக் வந்து இவர் நோட் பண்ணிவிடுவார். இந்த மாதேஷை பார்த்துட்டு இவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்போ அவர் பயந்து ஓடுவார். ஏன்னா குற்றம் உள்ள மனமே குறுகும், அதுதான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். ஏன்னா அவர் ஃபேஸ் பண்ண கூட இவர்னால முடியல. நீங்கள் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் வரும், இவர் போய் பெக் பண்ணி கேட்பார், கெஞ்சி கேட்பார், என்ன நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் சார், ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு தயவு செஞ்சு என்னோட உழைப்பை கொடுத்துருங்க அப்படின்னு. நீங்கள் உங்களோட உழைப்பை திருடிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்காக வருத்தம் பண்ணணுன்றது எந்த ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு வந்து திருப்பி அதை உங்களுக்கு கொடுக்கும். அதான் இப்போ ஸ்டார் படத்தில் கூட வந்தது டைலாக், யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் ஆன் ஸ்டப்பர்ன் ஆர்ட். நீங்கள் உங்கள் டேலண்ட்டை டெய்லியும் க்ரோ பண்ணிக்கிட்டு கார்த்திக் மாதிரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் நல்லதே நடக்கும் லைஃப்பில். நம்ம ரெகுலராக பேசுகிற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கான்செப்டால் நிறைய நல்ல படங்கள்லாம் வந்து தோல்வி படமாக இருக்குது. அதில் மயக்கம் என்னமோ ஒன்று தான். ஏன்னா இப்போது இந்த படம் வந்து வர்த்தக ரீதியாகவோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு கன்வே ஆகாத ஒரு படமாக இருந்தாலோ இந்த படம் மியூசிக்கலாக ஆல்பமாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படத்தில் ஒரு பாட்டை கூட உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அர்த்தமான ஒரு பாட்டு. இப்போ ஓடன்னு ஒரு சாங் வருதுல்ல, அந்த பாட்டு எனக்கு சின்ன வயசில் பார்க்குறப்போ ஜாலியாக இருந்தது. அதே பாட்டை திருப்பி நான் கேட்குறப்போ அதே பாட்டு எனக்கு வேற மாதிரி இருக்குது. அதாவது அவங்க அந்த எமோஷன் ஒன்று தான், அதை புரிஞ்சிக்கிற பக்குவம் தான் வேற மாதிரி இருக்குது. அதுமாதிரி பிறை தேடும் இரவிலெல்லாம் பாட்டு வந்து இப்போ கேட்டால் கூட கண்ணன் தண்ணி வரும்.
எத்தனை பேருக்கு வந்து மயக்கமென்னோட ஆல்பம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. மயக்கமென்ன படம் வந்து இவ்வளவுதான். இந்த படம் வந்து யாருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும்னா ஒரு பேஷனாக இருக்கிறவங்களுக்கு, இப்போ 9 to 5 ஜாப் பார்க்குறவங்களாம் இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜ் படமாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு எல்லாமே இருந்தும் ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒர்க் போக முடிஞ்சும் ஒரு வேலை சோறு இல்லாமல் நம்ம அவன் மனசுக்கு பிடிச்சத ஒருத்தன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் இந்த படம். அதே மாதிரி இன்னொன்று, நம்மளும் எத்தனையோ வீடியோ பேசியிருக்கோம், இந்த படத்துக்கு மட்டும் மூச்சு விடாமல் பேசினே இருக்கீங்க. ஃபாலோ யுவர் ஆர்ட். அம்புட்டு தான்.